ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஷீட் 6mm வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 6mm வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6mm வந்து தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு 6mm வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். அது எப்படி பண்ணியிருக்கோன்றது வந்து நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் வந்து கடைசியில் வந்து பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒர்க்கு தான். பட் என்னென்னா ஒரு க்ரூ இருக்கும், அந்த க்ரூ எடுத்துகிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியில் பண்ணலாம், இல்லை நம்ம ஹேண்ட் மிஷின்லேயே வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். பட் என்னென்னா நம்ம ஃபேக்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணதுனால, அந்த க்ரூ எடுத்து பண்ணதுனால எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேண்டம்ஸு 2 வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளைவுட் ட்ராயர்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 ட்ராயர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இது எல்லாமே வந்து தனித்தனியாக யூனிட். இந்த யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டல் கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது ஜி ப்ரொஃபைலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்காக தான் இந்த கேப் விட்டு கொடுத்து பண்ணியிருக்கோம். இதில் ஆக்சுவலாக வந்து டெலிஸ்கோப் நார்மலாக சேனல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணலாம். அதுலேயும் இதுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து எதுவுமே வராது. நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து பேக் சீட் வந்து அடித்து இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து பண்ணலாம். பட் என்னென்னா இது வந்து சீக்கிரமாக வந்து இந்த ப்ராசஸ்ன்றது வந்து முடிஞ்சிடும். இது வந்து பாக்ஸோட அலைன்மெண்ட்டுக்காக அதோட பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து அடிச்சிருவாங்க. ஃபுல்லாத்தையும் வந்து ஒரு ஃப்ரேம், இது ஃப்ரேமுக்கு பேக் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளை வந்து போட்டுருவாங்க. அந்த ப்ளை தான் வந்து பார்த்திங்கன்னா இது தெரியுதுங்க இல்லையா, இது இப்போ அதுவே நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த 6mm சீட்டு தெரியுதுங்களா, இந்த சைடு. ஆக்சுவலாக வந்து பெயிண்ட் போட்டு மறைப்பாங்க. சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் பேண்டிங் வந்து அடிஷ்னலாக ஒட்டுவாங்க. இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து ரெண்டுத்தையும் வந்து நான் சொல்லும்போது இல்லை வேணாம், எனக்கு நார்மலாகவே வந்து போதும் அப்படின்ட்டாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண வேண்டி இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நிறைய வீட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. உங்கள் ட்ராயர்ஸும் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம். இது டென்டல் கிளினிக்ன்றதுனால திங்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ராயர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதில் 5 டோட்டலாக வந்து 4 பாக்ஸ், எல்லா பாக்ஸிலும் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து இதில் பண்ணியிருக்கோம். சென்டரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் வரும். இது ஃபுல்லாகவே டேண்டம். ஆக்சுவலாக வந்து இது நிறைய பேர் வந்து மைக்காக நினச்சிக்கிறாங்க, மைக்கெல்லாம் கிடையாது. மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா இதே கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்டில் வந்து போனீங்கன்னா கிரே கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் கிரே, டார்க் கிரே 2 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இது நார்மலாக நம்ம ப்ளை வந்து போட்டது. இந்த மாதிரி இப்போ இதுலேயே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக டெலிஸ்கோப் சேனலில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைன்றது வந்து தெரியும். அதுவே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டேண்டம் வந்து போயிட்டாலே இது உள்ளே இருக்கிற லாக் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளை வந்து லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு 2 சைடும் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது கூட சேம் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 டேண்டம்ஸ் வந்து உள்ளே இருந்துடும். இந்த 2 டேண்டம் அப்படின்னா 2 ட்ராயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே டோர் இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த டேண்டம்ன்றது வந்து இருக்கும். நார்மலாகவே வந்து டோர் போட்டதுக்கப்புறம் கூட இந்த டேண்டம் இந்த ட்ராயர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போட்டு பண்ணலாம். பட் என்னென்னா இது 2மே ஹைட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்றதுக்காக 2மே வந்து டோர் வந்து போட்டிருக்கும். இதே ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரூ, இது வந்து எதில் இருந்தாலும் கூட எடுக்கலாம். இதோட லாக் சிஸ்டம்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த சைஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த பீஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் இப்போ வந்து ஒரு 4 inches வருதுன்னா இதுலேருந்து 10mm விட்டு கூட பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10mm விட்டு பண்ணிங்கன்னா இந்த சைடெலாம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதோட கட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக வந்து இந்த ப்ளை வந்து கமர்ஷியல் ப்ளை. இந்த க்ரூ வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் எடுத்தேன்.
உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக. அந்த க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். கீழே வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து 6mm ஷீட் வந்து இதில் இன்ஸ்டால் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதோட அக்யூரேட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட அந்த மூலமட்டன்றது வந்து கரெக்டாக வரும். அப்படின்னா அந்த பாக்ஸோட அவுட்ரு சைஸ் சொல்கிறேன். இந்த பாக்ஸோட அவுட்ரு சைஸ் நீங்கள் நார்மலாகவே ஹேண்ட் மிஷினில் வந்து கட் பண்ணிங்கன்னா இந்த பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும் பாருங்கள். அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். இதிலே 6mm ஷீட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுவும் நான் காமிக்கிறேன். இந்த 6mm ஷீட்டை எடுத்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இந்த ஷீட்டு வந்து நம்ம 12mm பேக்கர்ன்னு சொல்லுவாங்க. 12mm இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம், இல்லை இதே முக்கால் கூட பண்ணிக்கிட்டா இருந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ரூன்றது வந்து அந்தளவுக்கு வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் போட்டதை வந்து டைட்டாக போட்டிருப்போம். இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்ன்றது வந்து நல்லாயிருக்கும். இதோட ட்ராயர் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் வந்து பண்ணியிருப்போம். சுற்றி 3 பக்கம் வந்து க்ரூ எடுத்துகிட்டு இந்த 6mmன்றது வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து உள்ளே பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12mm கூட பண்ணலாம். நீங்கள் நார்மலாக 18 எப்படி இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அந்த க்ரூவோட பிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிட்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரூப் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு. பட் என்னென்னா ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். அதில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஆக்சுவலாக வந்து 10mm இருக்கும். நீங்கள் மினிமமாக வந்து ஒரு 7mm எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 7mmல வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். 10 to 7mm இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட ஃபினிஷிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் வந்துடும். அப்படின்னா அந்த கேர்கேஸோட ஃப்ரண்ட்டு டோர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுக்கு 6mm வந்து உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ன்றது வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா பேக் பீஸ் வந்து போடும்போது கூட சேம் அதே டைப்பில் வந்து க்ரூ எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த ரைட் சைடில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயே இருக்கும். பார்த்தீங்கனாலே கம்ப்ளீட்டாக தெரியும். இதோட கலர்ன்றது வந்து எந்த மாதிரி கலர்ன்றது கூட பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் கேர்கேஸ் வந்து உள்ளே ஓட்டுறது. கேர்கேஸ்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்றது. டோரோட கலர் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரில் வரும். நீங்கள் எப்பாவது இன்டீரியர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வார்ட்ரூபோட மேக்கிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரும். அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.